மகாராஜா, நீங்க தயவு செஞ்சு அரண்மனையை விட்டு வெளியே வராதீங்க, உள்ளேயே இருங்க. அரக்க பறவைகள் நம்ம நாட்டை தாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இதுங்க எங்கிருந்து வந்ததுங்க? அது தெரிஞ்சுக்கதான் நாங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா மகாராஜா, உங்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல. என்ன இது? என் மக்களை நான் காக்கணும். அக்னி பந்து, வால் ரக்கைகள், இந்த பறவைங்க டோலக்பூரையே ஒரு வழியாக்கி வச்சிருக்கே. பாவம் எவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்களோ தெரியலையே. இந்து இந்து நண்பர்களை பார்க்க போயிருக்கா. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்லையா? அப்பா, நீ வந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன்ப்பா. மகாராஜா, நீங்களும் ராஜகுமாரியும் உள்ள போங்க. அந்த பறவைகளை நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு பீம். இந்த ஆபத்துல இருந்து டோலக்பூரை உன்னாலதான் காப்பாற்ற முடியும். டிராகன் வாயில இருந்து தான் நெருப்பு வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடா பறவைங்க கால்ல இருந்து புஸ்கு புஸ்குன்னு நெருப்பு வருதே. அதோட ரெக்கைகளை பாரு, அதுல கத்திகள் இருக்கு. அதாலதான் அதுங்க எல்லாரையும் தாக்குதுங்க. ஆனா எதுக்காக இதுங்க அரண்மனையை தாக்க வந்திருக்குங்க? அத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா கவலைப்படலாம். முதல்ல இதுங்களுடைய தாக்குதலுக்கு நாம பதிலடி கொடுத்தாகணும். பீம் மறுபடியும் ஹீரோ ஆக முயற்சி பண்றான். ஆனா நான் இருக்கும்போது விட மாட்டேன். டொலு போலு, அந்த பறவையோட கவனத்தை திசை திருப்புங்க. அப்பதான் என்னால அதுங்களை தாக்க முடியும். கவனத்தை திசை திருப்புறது இப்போ அவ்வளவு அவசியமா என்ன? அதானே, எங்க போய் ஒளிஞ்சுக்கலான்னு நாங்களே இடத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேச உங்க ரெண்டு பேருக்கும் வெக்கமா இல்ல? அங்க பாருங்க, பீமுடைய நண்பர்கள் எப்படி அந்த பறவையை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. சுண்டலி மாதிரி எங்க ஒளிய பாக்குறீங்க? வெளிய வாங்க. நீங்க எனக்கு சிஷ்யர்களா? ஒரு சிங்கத்துக்கு இந்த மாதிரி சிஷ்யர்கள் இருக்கிறது ரொம்ப கேவலம். என்ன இது தலைவா? நீங்க சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்னீங்க, இப்ப எலி மாதிரி குனிஞ்சிட்டீங்க. பீம், எங்களை காப்பாத்து.
ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். பீமே, இந்தா. இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யார் அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம்கேட்டு தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். மாமன்னர் வாழ்க. என்ன விஷயம்? மகாராஜா, கார்கனோட இளவரசர் அட்ரின் உங்களை சந்திக்க விரும்புறாரு. கோர்கனுடைய இளவரசனா? அவரை உடனே உள்ள அனுப்பு. டோலக்பூர்ல அவரை வரவேற்கிறேன். கோர்கனுடைய இளவரசர் ஏட்ரியன் மன்னரை காண வந்து கொண்டிருக்கிறார். வாங்க உட்காருங்க இளவரசரே. எங்க நாட்டுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்? காரணம் இருக்கு. கோர்கன் நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற சாபத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்துல கோர்கன் நல்லா சீரும் செருப்புமா நல்ல செழிப்பான நாடா இருந்து வந்தது. இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி சொல்லுங்க, எங்க கிட்ட இருந்து எந்த உதவியை எதிர்பார்க்கறீங்க? மகாராஜா, உங்க நாட்டுல இருக்கிற ஒரு வீர புருஷனை பத்தி நாங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அவன் ஒரு மாவீரனா. அவன் பேரு பீமனாமே. அவனால கண்டிப்பா எங்களுக்கு உதவ முடியும்னு நான் நினைக்கிறேன். ம். பீம், நீ ஆட்ரியனுக்கு உதவி செய்யணும். இதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா மகாராஜா, நாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆட்ரியன் கூட கிளம்பி கோர்கனை நோக்கி பயணம் பண்றோம். தலைவா, இங்க யாருமே உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமா, பீம் இருக்கும்போது நம்ம தலைவரை யார் கண்டுப்பாங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? நீங்களே பாருங்க, பீமும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் இளவரசர் கூட வண்டியில போறாங்க. ஆனா நம்மள சிப்பாய்கள் போற வண்டியில உட்கார வச்சுட்டாங்க. என்ன தலைவா, நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? ஒண்ணுல தலைவா, நாங்க இப்போ என்ன சொல்ல வரோம்னா, உங்களாலதான் இளவரசரை ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியும். அதனாலதான் உங்களை சிப்பாய்கள் போற வண்டியில உட்கார வச்சிருக்காங்க. அந்த பீம நான் சும்மா விட போறதில்ல. ஆனா ஒரு விஷயம்தான் என்ன இன்னும் குழப்பிக்கிட்டு இருக்கு. மொத்த கோர்கன் ஊருமே ஒரே ராத்திரில எப்படி அழிஞ்சு போயிடுது? அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் என்னோட அப்பாவும் பல முறை முயற்சி பண்ணிருக்கோம். ஆனா எதுவுமே தெரிய வரல. இந்த நேரத்துல எங்களோட நேர்மையான மந்திரி பாஞ்சாவுக்கு நாங்க நன்றி சொல்லியே ஆகணும். அவருடைய மந்திர நண்பர்களை வச்சு எங்க நகரத்தை உடனே சரி பண்ணிடுறாரு. மந்திர நண்பர்களா? ஆமா, ஆனா அந்த மந்திர சக்தியை பயன்படுத்த அவருக்கு தங்கங்கள் தேவைப்படுது. அதோட கோர்கனோட கஜானால தேவையான தங்கங்கள் இல்ல. அதனால எங்களால அதிக செலவுகள் பண்ண முடியாது. இங்க என்னவோ தப்பு நடக்குதுன்னு புரியுது. சரியா சொன்ன ராஜு, நிச்சயமா சொல்றேன், இங்க ஏதோ ஒரு தில்லு முள்ளு நடக்குது.
இது என்ன காடு கிருஷ்ணா? ஒரு மரம் கூட பசுமையா இல்லையே. எனக்கு தெரிஞ்சு பல வருஷங்களுக்கு முன்னால இந்த காடும் பசுமையா தான் இருந்துதான். ஆனா அசுரர்கள் இந்த காட்டை தங்களுக்கு சொந்தமாக்குனதுக்கு அப்புறம் இந்த காட்டுக்கு நடுவுல ஓடிட்டு இருந்த நதி சுத்தமா வத்தி போயிடுச்சு. அப்புறம் காட்டுக்குள்ள இருந்த மரங்களும் பட்டு போயிடுச்சு. அசுரர்கள் இந்த காட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த நதி வத்தி தான் இருக்கும். வியோமலையை அடையணும்னா நம்ம அசுரர்களை தோக்கடிச்சே ஆகணும். யாரும் உங்க இடத்தை விட்டு அசையக்கூடாது. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இன்னைக்கு நமக்கு பெரிய வேட்டை தான் கிடைச்சிருக்கு. வயிறு முட்டை நாம சாப்பிடலாம். நீ என் நண்பர்கள் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட மோத வேண்டி இருக்கும். தயாரா? இந்த பீம் இந்த காடு இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். நிறுத்துங்க, அடிக்காதீங்க. இந்த காடு இப்படி ஆடுறதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. நான் இப்படி பண்ணல. நீ பண்ணலன்னா வேற யார் இப்படி பண்ணது? பல வருஷங்களுக்கு முன்னால சைத்தான அத்ரஸ்ல புடிச்சு கைது பண்ணி வச்சப்போ அவன் கையில இருந்த மோதிரம் இந்த காட்டுக்குள்ள இருக்கிற நதிக்குள்ள விழுந்துருச்சு. அப்ப மொத்த நதியும் வத்தி போயிடுச்சு. அந்த நதிக்கரை ஓரம் நான் போய் பாக்குறப்போ எனக்கு இந்த மோதிரம் அங்க இருந்து கிடைச்சது. அந்த மோதிரத்துக்குள்ள அந்த நதியோட கடைசி சொட்டு தண்ணி உள்ளேயே இருந்துருச்சு. காடு எப்படி வறண்டு போச்சுன்னு எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதான் முக்கியம். இந்த காட்டுக்குள்ள இருந்த நதி வத்தி போனதும் காட்டு பூமியும் அப்படியே வறண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா எல்லா மரங்களும் காஞ்சி போயிடுச்சு. நாங்க எல்லாரும் அரக்கர்கள் இல்ல. இந்த மோதிரத்துல இருக்கிற ஒரு துளி தண்ணியால இந்த நதி வத்தி போச்சுன்னா இந்த மோதிரத்துல இருக்கிற தண்ணிய மறுபடியும் நதிக்குள்ள விட்டா மறுபடியும் இங்க நதி ஓடலாம் இல்லையா? நானும் இந்த மோதிரத்தை எப்படியாவது உடைச்சு இதுக்குள்ள இருக்கிற தண்ணிய வெளியே எடுக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனா முடியல. நான் எப்பவுமே எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. பீம், நீ உன்னுடைய சக்திய எல்லாருக்கும் காட்டு பாப்போம். பீம், அத ஒரே அடியில உடைச்சு போட்டுடு.
நன்றி. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் எதுக்கு? இப்ப நாங்களும் நதியோட அந்த பக்கத்துக்கு தான் போகணும். அட, அந்த பக்கம் போகணுமா? வியோமலைக்கு போகணுமா? அது சரி, நீங்க எதுக்காக அந்த இடத்துக்கு போறீங்க? நாங்க வியூமலையை தாண்டி அத்ரக்ஷுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிம்பரான ஒரு ராஜா அத்ரக்ஷோட கதவை திறந்து சைத்தானையும் அதோட சேனைகளையும் விடுவிக்க போறானா. எங்களுக்கு தெரியாது. ஆனா லியோ மலைக்கு பக்கத்துல வசிக்கிறாங்களே, அந்த ஆம்பிள் வாசிகளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆம்பிள் வாசிகளா? ஆம்பிள் வாசிகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை ஒரு புத்தகத்துல நான் இவங்களை பத்தி படிச்சிருக்கேன். ஆம்பிள் வாசிகள் எல்லாருமே மனித பறவைகள் தான். இவங்களோட தலைவர் கர்ப்பம் பிடிச்சவரா இருப்பாரு. நதிக்கு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு மத்த விஷயங்கள் தெரியும். அந்த பக்கம் போகிறதுக்காக எங்களுக்கு ஒரு படகு தயார் பண்ணி கொடுக்க முடியுமா? வணக்கம் மகாராஜா. பீம், நீதான் சகூன் கூட போகணும். ஓ பீம், தொலைஞ்சு போன தாயத்தை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துரு. அகட்டும் அரசே. நாம கோட்டப்பூரோட எல்லைக்கு வந்து சேர்ந்துட்டோம். இன்னைக்கு இரவு நாம இங்க தான் கழிக்க போறோம். அது இந்த மந்திர தாயத்தை கண்டுபிடிக்க இன்னொரு வழியும் இருக்கு. ஒரே நாள்ல அந்த மந்திர தாயத்தை நம்ம கைக்கு கொண்டு வர முடியும். நேர்மையாவும் திடமனசோட இருக்கானோ அவனாலதான் இத கண்டிப்பா செய்ய முடியும். அது வேற யாரும் இல்ல, நீதான் பீம். நான் என்னதான் செய்யணும் சொல்லுங்க. போனோம்னா நடுவுல ஒரு பாலடைஞ்ச கோவில் இருக்குமா. சரி சகூன், நாளைக்கு காலையில நம்ம எல்லாரும் விடியறதுக்குள்ள கிளம்பிடலாம். ஆனாலும் அழகா இருக்குல்ல. அழகா இருக்கா? இங்க இருக்கிற பூச்சிகள் எல்லாம் உனக்கு அழகா தெரியுதா? நீதானே இந்த கூட்டத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிற ரேங்கோ? உண்மைய சொல்லணும்னா எங்க கூட்டத்தோட தலைவர் சாப்பாவுடைய நம்பிக்கையானவன் தான் நான். எப்பவுமே அவர் கூடவே நான் இருப்பேன். ஒரு நாள் எங்க ஊருக்குள்ள சகூன் நுழைஞ்சிட்டான். அவன் ரொம்பவே கெட்ட எண்ணம் கொண்டவனா இருந்தான். ஆனா அவன் தன்னுடைய சாதுரியத்தினால ஒரு சின்ன குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சாப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவனா ஆயிட்டான். ஆனா உண்மையிலேயே சகூன் ரொம்ப கெட்டவன். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாவுக்கும் தெரிஞ்சு இருந்தது. அதனால் சகூன் மூலிகைகளை மருந்தா கொடுத்து சாப்பாவை ஏமாத்தினான். ரகசியங்களை தெரிஞ்சுக்க பார்த்தான். ஆனா சாப்பா எதுவும் சொல்லல. சாக்கூன் அவரை கொலை பண்றதாவும் மிரட்டினான். எல்லா விஷயங்களையும் நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். மந்திர தாயத்தை அவன் கையில கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அவன் கோவப்பட்டான். கோவத்துல கையில இருந்த ஆயுதத்தை வச்சு என்ன தாக்குனான். எனக்கு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தோட அடையாளம் இப்போ நீ என் முகத்துல பார்க்கலாம். அப்படின்னா இந்த கூட்டத்துல இருக்கிற கெட்டவனே அந்த சகூன் தானா? நீங்க இல்ல? சகூர் ஏமாத்துக்காரா! என் ஆட்களை மறுபடியும் நீ தாக்க முயற்சி பண்ணுன, உன்னோட நண்பர்களை நான் ஒரு வழி பண்ணிடுவேன். ரேங்கோ மாதிரி மாத்திடவா? அமைதியா இரு. அந்த கோவிலை நோக்கி கிளம்பு. என்னால எல்லாத்தையும் உணர முடியுது. புது சக்தி கிடைச்சாச்சு. இந்த கல்லடை எப்படி இருந்ததுன்னு சொல்லு.
உனக்கு என்னாச்சு பீம்? எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. பீம் எழுந்துடு, சகுனை எதிர்த்து நில்ல. ஆனா ஆனா என்னோட சக்தி எல்லாத்தையும் அவன் பறிச்சுக்கிட்டானே. தப்பு, அதுதான் நீ செய்யற உதவிகள். அதனால எழுந்து தீயவைகளை அழிச்சிடு. வேண்டாம், அதை உடைச்சிடாத. போச்சு, என் சக்திகள் போச்சு. திரும்ப வா, வந்துருங்க. நான் ஒன்ன மாமன்னருக்கும் உனக்கும் உன்னுடைய நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பீம். உன்னுடைய உதவியினால தான் எங்களால ஜக்கூன் மாதிரியான கொடியவங்கிட்டேந்து விடுதலை கிடைச்சிருக்கு. எங்க சார்பா இந்த சின்ன பரிசை வாங்கிக்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆமாடியோ, குரங்கு குரங்கு. அந்த குரங்கு இன்னும் அவ்வளவு சின்னதா இருந்தது. இக்கிடிக்கி 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 இப்படி சொல்லி சொல்லியே மூளெல்லாம் குழம்பி போயிடுச்சு. நண்பர்களே, இங்கதான் நம்ம தேடி வந்த அந்த 2 குரங்கு இருக்கு. ஆமாம் பீம், அதனாலதான் அந்த பறவை நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. ஆனா எந்த குரங்குன்னு தெரியலையே. பேசாம நீயே போய் அந்த குரங்கு கிட்ட கேட்டுட்டு வா. கதவை திறந்தா குரங்கு நம்மள அடிச்சிரும். திறக்கலனா இங்க இருந்து தப்பிச்சு போகவே முடியாது. மேல போ, போய் எங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்க. அப்படிதான், நல்லா வேகமா போங்க தலைவா. காளியா, என்னாச்சு? பீம், அங்க பாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? எகிட்டிக்கு குரங்குக்கு இதுல போட்டுக்கிற மாதிரி வாயில 3 கோடு இருக்குமா? சரி வாங்க, அப்ப உடனே நம்ம வெளியே போலாம். நம்ம தான் ஜெயிச்சோம். குரங்குகள்லாம் சேர்ந்து என்ன அடிக்க போறீங்களா? என் சக்தி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? கதை இன்னும்
பிடிக்கல போல இருக்கே. நீ இங்கிட்டிக்கு குரங்கா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா குரங்குகளுக்கு பொதுவா வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். ஜாக்கிரதை பீம். ஆஹா, இது கல்லாயிடுச்சே. அது இந்த குரங்கு தான். இன்னொரு குரங்கு எங்க இருக்கும்? ரோரான் இந்த குரங்க மட்டும் தான் கேட்டான். வாங்க, இத கொடுத்துட்டா நம்ம இளவரசியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இங்க என்ன நடக்குது? நாங்கெல்லாம் உங்க நண்பர்கள். நண்பர்களா? இல்ல, நேத்து ராத்திரி ரோரான் என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இந்த சிலைய ரோரானுக்கு கொடுத்து இளவரசிய காப்பாத்தலான்னு பாக்குறீங்க. ஆனா எங்க நிலைமை என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியுமா? விட மாட்டோம். தயவு செஞ்சு என்ன நம்பு. கண்டிப்பா ரோரான உங்களை அழிக்க நான் விட மாட்டேன். பீம், நீ எங்க எதிரி. மரியாதையா அந்த சிலையை எங்க கிட்ட கொடுத்துரு. இளவரசியை முதல்ல ரோரான் கிட்ட இருந்து காப்பாத்தியாகணும்.